இன்னொன்று, இதில் கம்யூனிஸ்ட் கட்சியை வேற சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேணா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போய் கூட்டணினால இன்னைக்கு பேர் கெட்டு போலாங்க. காசு வாங்கினதை வெளியில சொல்ற யோகிதை இருக்கிற ஒரே கட்சி இன்னைக்கு இருக்குன்னா அது கம்யூனிஸ்ட் கட்சி தான். வேற எந்த கட்சிக்கும் அந்த தைரியம் இல்லை. என்னமோ திராவிட கட்சிகள் ஒண்டி தான் மாதிரியும் மற்ற கட்சிகள் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோரணை ஒன்று இருக்குங்க. இன்னைக்கு வந்த செய்தி, லாட்ரி பணத்துல தான் திமுகக்கும் அதிகம் காசு போயிருக்கு, அண்ணா திமுகக்கும் அதிகம் போயிருக்கு. அப்ப புதுசா வந்த கட்சி நாங்க நடத்துறதே அவங்க தாங்க. அதாவது ஆர்டிஐ போட்டா அண்ணா திமுகக்கு எவ்வளவு போனோம், திமுகக்கு எவ்வளவு போனோம், காங்கிரஸ்க்கு எவ்வளவு போனோம், பிஜேபிக்கு எவ்வளோன்னு வரும். இதுக்கு அக்கௌண்டே கிடையாது. நாங்க தானே, நீங்க தான். அப்புறம் புனித கட்சி, தூய கட்சி யாரு? செங்கோட்டையன் அவர்களை வைத்து கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பேசுனீங்களே, வாச்சாத்தி கேஸ் பார்த்தீங்களா? மக்களை எப்படி பிரச்சனை ஆச்சுன்னு அது பேச மாட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல ஒரு செய்தி, லேண்டு கிராப் பண்ணவர் பார்த்தா சால்வை போட்டிருக்கிறாரு. யாரு? விஜய் சார். எதுக்கு சொல்றேன்னா, விஜய் அவர்கள் அரசியல் வந்து ஓரம் போக போறது இல்லை. விஜயும் அரசியல் பண்ணும், நல்ல அரசியல் பண்ணும், சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுன்றது தான் சொல்றேன்.